வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த அலச போறோம். வாங்க கொஞ்சம் பின்னோக்கி நம்ம மழலையர் பள்ளி நாட்களுக்கே போகலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். குழந்தைகளோட விளையாட்டுகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆச்சரியப்பட வைக்கிற இயற்பியல் மற்றும் வடிவியல் பாடங்களை தான் நம்ம இன்னைக்கு வெளிக்கொண்டு வர போறோம். சின்ன வயசுல நாம விளையாடின விளையாட்டுகள் வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது. அதுதான் அறிவியலோட அடித்தளம் அப்படிங்கறத இந்த பதிவு உங்களுக்கு புரிய வைக்கும். எம் பென்சில் பாக்ஸ் நீளமானது, எம் பந்து உருண்டையானது, சுற்றிப் பாருங்கள். இந்த வரிகள் ஞாபகம் இருக்கா? வித்யா டீச்சர் வகுப்பறையில குழந்தைங்கள வட்டமா உட்கார வச்சு பாடின பாட்டு இது. இந்த பாட்டு உங்களோட பழைய ஸ்கூல் நாட்களுக்கே கூட்டிட்டு போயிருக்கும். ஆனா இது வெறும் பாட்டு இல்லைங்க, சுத்தி இருக்கிற உலகத்தை வடிவங்கள் மூலமா பார்க்க வைக்கிற ஒரு அட்டகாசமான சைக்கலாஜிக்கல் ட்ரிக். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நீளமானது எது, உருண்டையானது எது? உங்களை சித்தி அப்படியே கொஞ்சம் பாருங்க. ஒரு குழந்தை பாரு இந்த உலகத்தை பார்க்க முயற்சி செஞ்சு பாருங்களேன். நம்ம அன்றாட பொருட்களை இந்த அடிப்படையான வடிவியல் கண்ணோட்டத்துல பார்க்கறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு அனுபவமா இருக்கும். முதல் விஷயம், நீளமா இல்ல உருண்டையா, இந்த ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை பத்தி பார்க்கலாம். குழந்தைகள் தங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை முதலா இப்படிதான் பிரிக்கிறாங்க. ஒரு பொருளை பார்க்கும்போது அது எவ்வளவு உயரமா இருக்கு இல்ல எவ்வளவு அகலமா இருக்குன்னு அவங்க பார்வை குறிப்பிட்ட பரிமாணங்களை நோக்கி மாற ஆரம்பிக்கும். சில நேரங்கள்ல நாம பாக்குற கோணத்தை பொறுத்து கூட வடிவம் மாறும். உதாரணத்துக்கு ஒரு டம்ளரை ஒரு குழந்தை நீளமானதுன்னு சொல்லலாம், இன்னொரு குழந்தை மேலிருந்து பார்த்துட்டு வட்டமா உருண்டையா இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டானே. இது அவங்களோட பகுத்தறியும் திறனை ரொம்பவே வளர்க்குது. சரி, இப்போ ஒரு சின்ன டெஸ்ட். இந்த பந்த பாருங்க, இது உருண்டையா இல்ல நீளமா? கண்டிப்பா உங்க பதில் உருண்டைந்தான் இருக்கும். உலகத்திலேயே உருண்டை அப்படிங்கிற வார்த்தைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பந்து தான். இதை எந்த கோணத்துல பார்த்தாலும் எப்படி திருப்புனாலும் இது உருண்டைதான். ஆனா இந்த பென்சில் பாக்ஸ கொஞ்சம் கவனிங்க. பந்துக்கு அப்படியே நேர்மாறானது. ஒரு குழந்தையோட உலகத்துல நீளமானது அப்படிங்கிறதுக்கு இதுதான் சரியான உதாரணம். தட்டையான மேற்பரப்புகள், குறிப்பிட்ட நீளம், இது ரெண்டையும் வச்சு நீளம்னா என்ன, உருண்டைனா என்னன்னு உள்ள முரண்பாட்டை குழந்தைங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து விளையாட்டுகளுக்கு பின்னாடி இருக்கிற இயற்பியல், அதாவது உருளுதல் அப்புறம் சறுக்குதல். ஒரு பொருளோட வடிவம் அது எப்படி நகரும் அப்படிங்கறத குழந்தைங்க இங்கதான் கத்துக்கிறாங்க. இங்க ரெண்டு வகையான இயக்கங்கள் இருக்கு. ஒன்னு உருளுதல், அதாவது ஒரு பொருள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு திரும்பி திரும்பி நகர்வது. இன்னொன்னு சறுக்குதல், எந்த சுழற்சியும் இல்லாம சமதளத்துல சீரா நகர்வது. பார்க்க சாதாரணமா இருக்கலாம், ஆனா ஒரு குழந்தைக்கு உராய்வு, அதாவது ஃப்ரிக்ஷன், உந்தம், அதாவது மொமெண்டம், இதெல்லாம் பத்தின முதல் இயற்பியல் பாடம் இதுதான். இது கொஞ்சம் கவனிங்க. உருண்டையான பந்து தரையில பட்டதும் எப்படி அழகா உருண்டு போகுதுன்னு பாருங்க. ஏன்னா அதோட வடிவம் உராய்வ குறைக்குது. ஆனா தட்டையான பென்சில் பாக்ஸ் உருளுமா? கண்டிப்பா மாட்டாது. அது தரையோட முழுமையா உரசிக்கிட்டு சறுக்கிட்டு தான் போகும். நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற பொருட்களை யோசிச்சு பாருங்களேன். ஒரு பந்து உருளும், ஷூ பாக்ஸ் இல்லனா கேரம் ஸ்ட்ரைக்கர் சறுக்கும். ஆனா ஒரு தண்ணீர் பாட்டில் இல்லனா டம்ளர், இதுதான் நிஜமான ஆஹா மொமெண்ட். பாட்டில நிமிர்த்து வச்சா சறுக்கும், படுக்க வச்சா உருளும். பொருட்களோட உருளை வடிவம் எப்படி மாயாஜாலம் மாதிரி அதோட இயக்கத்தை மாத்துதுன்னு பாருங்க. அடுத்தது உருளும் டோலக். கதை மூலமா எப்படி அறிவியலை கத்துக்கலான்னு பார்க்கலாம். சயின்ஸ்னாலே போர்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம பாட புத்தகங்கள்ல கதைகள் மூலமா எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு குட்டி ஆடு காட்டு வழியா பாட்டிய பார்க்க போகுது. வழியில ஒரு பசியோட இருக்கிற ஓநாய் அதை பிடிக்க வருது. நான் போய் பாட்டி வீட்ல நல்லா சாப்பிட்டு பெருசாகி வர்றேன், அப்போ என்ன சாப்பிடுன்னு அந்த ஆட்டுக்குட்டி தப்பிச்சு போகுது. இது சாதாரண சிறுவர் கதை மாதிரி தோணலாம், ஆனா இது ஒரு சூப்பரான அறிவியல் களத்தை அமைக்குது. பாட்டி வீட்டுக்கு போன ஆட்டுக்குட்டி ஓநாய் பத்தி பாட்டிக்கிட்ட சொல்லுது. புத்திசாலி பாட்டி என்ன பண்றாங்க? ஒரு டோலக்குள்ள அந்த ஆட்டுக்குட்டிய உட்கார வச்சு வீட்டுக்கு உருட்டி விடுறாங்க. கதை இங்க கொஞ்சம் நிறுத்துவோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏன் பாட்டி தப்பிக்க ஒரு பெட்டியையோ வேற ஏதாவது எடுக்காம டோலக்க மட்டும் தேர்ந்தெடுக்கணும்? இந்த இடத்துலதான் கதை மறுபடியும் வடிவியலுக்கும் இயற்பியலுக்கும் திரும்புது. கதையோட கிளைமேக்ஸ பாருங்க. உருளை வடிவத்துல இருக்கிற டோலக் ரொம்ப வேகமா உருண்டு போகுது. ஓநாயால அதை துரத்தி பிடிக்கவே முடியல. பாட்டிக்கு இயற்பியல் எந்த அளவு தெரிஞ்சிருக்கு பாருங்க. டோலக்கோட உருளை வடிவத்தையும் மலையிலிருந்து கீழே இறங்குற சாய்வான பாதையையும் பாட்டி பக்காவா யூஸ் பண்ணிருக்காங்க. சாய்வான தளத்துல உருண்டையான பொருட்கள் அதிகபட்ச வேகத்தை அடையுங்கிற சயின்ஸ் இதுதான். இந்த கதைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இந்த இயற்பியல் சமன்பாட்டை சுருக்கமா பார்ப்போம். வடிவம் கூட்டல் சாய்வான தளம் ஈக்குவல் டு ஓநாய்கிட்ட இருந்து தப்பிக்கிறது.
டோலக்கோட உருளை வடிவம் அது சறுக்காம உருள உதவி செஞ்சுச்சு, சாய்வான பாதை அதுக்கு செம ஸ்பீட் கொடுத்துச்சு. இந்த 2 இயற்பியல் விதிகளும் சேர்ந்துதான் அந்த ஆட்டுக்குட்டிய பாதுகாப்பா வீடு திரும்ப வச்சிருக்கு. கடைசியா உருவாக்குதல். படிச்சதை எப்படி பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கறதுன்னு பார்க்கலாம். இவ்ளோ நேரம் நாம பேசின தியோரிய குழந்தைங்க எப்படி பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்து புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியுமா? அதுக்கான ஆக்டிவிட்டி இதுதான். முதல்ல வீட்ல இருக்கிற காலி பெட்டிகள், ரோல்கள் எல்லாம் சேகரிக்கணும். அப்புறம் அது சறுக்குதா இல்ல உருளுதான்னு ஒன்னொன்னா செக் பண்ணணும். கடைசியா அதை வச்சு உயரமான ஸ்ட்ராங்கான கோபுரங்களை கட்டணும். இங்க தான் குழந்தைங்க ஒரு முக்கிய உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. உருளும் பொருட்களை வச்சு கோபுரம் கட்ட முடியாது. தட்டையான சறுக்குற பொருட்களை வச்சு மட்டும்தான் உறுதியான கோபுரம் கட்ட முடியும்னு அவங்க அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிறாங்க. களிமண்ல விதவிதமான வடிவங்கள் சேரதோ, அட்டைப்பெட்டியில பொம்மைகள் சேரதோ, இது வெறும் கலை மட்டும் இல்லங்க. ஒரு அட்டை எப்படி சறுக்கும், ஒரு பந்து எப்படி உருளும்னு குழந்தைகள் புரிஞ்சுக்கிறப்ப கிடைக்குதே ஒரு ஆஹா மொமெண்ட். அதுதான் கல்வியோட நிஜமான வெற்றி. நம்ம உலகமே இந்த இயற்பியல் பரிமாணங்களால தான் இயங்குதுங்கிற அடிப்படை உண்மைய அவங்க ரொம்ப ஜாலியா கத்துக்கறாங்க. நம்ம அலசலோட கடைசிக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் வகுப்பறையில பார்த்த பாடத்தை இப்போ உங்ககிட்டயே கொண்டு வரேன். நீங்க இப்போ இத பார்த்துட்டு இருக்கிற உங்களோட மொபைல் போன் இல்லனா லேப்டாப்ப கொஞ்சம் பாருங்க. அது உருளுமா இல்ல சறுக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விளையாட்டுகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் வடிவங்களுக்கு பின்னாடி இருக்கிற இயற்பியலையும் இனிமே உங்க அன்றாட வாழ்க்கையில தேடி பாருங்க. இந்த கேள்வியோட நான் விடைபெறுகிறேன். உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை ஒரு புது சயின்ஸ் பார்வையோட தொடர்ந்து தேட ஆரம்பிங்க.